பசங்களா இப்போ 10.8ல 4th கொஸ்டின் பாருங்கள். தி என்ஜின் ஆஃப் அ மோட்டர் போட் மூவிங் அட் 10 meter per second is shut off. Given that the retardation at any subsequent time is equal to the velocity at that particular instant. Find the velocity after 2 seconds of switching off the engine. So இப்போ கொஸ்டின் பார்த்தீங்க இல்லையா, மோட்டர் போட் வந்து 10 meter per second போயிட்டுருக்கு. இப்போது ஆஃப் பண்ணிட்டாங்க மோட்டரை, அந்த என்ஜின் ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்னாகும், வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும். அந்த ரிட்டார்டேஷன், அந்த வெலாசிட்டி கம்மியாகிற ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அது வந்து ரிட்டார்டேஷன்னா நெகட்டிவில் இருக்கும் இல்லையா. அது எப்படி இருக்குன்னா, அட் எனி சப்சிக்வெண்ட் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு தட் வெலாசிட்டி அட் தட் பர்டிகுலர் செகண்ட். எந்த செகண்டில் எந்த டைமில் நம்ம ரிட்டார்டேஷன் எடுத்தாலும் அது வந்து அந்த டைமில் இருக்க வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ அதை தான் நம்ம எழுத போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப்டர் 2 seconds. சரியா? ஸோ இப்போது இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணுன்னா அங்கே ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ என்ன இருக்குங்க, ரிட்டார்டேஷனோட இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி அட் தட் பர்டிகுலர் டைம்னு இருக்குது. ஸோ ரிட்டார்டேஷன் என்ன அர்த்தம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், dv/dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு போடுவோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னா. சரியா? ஸோ இப்போது எப்போவுமே ரிட்டார்டேஷன்னா நெகட்டிவ் குறையும், அதனால இஸ் ஈக்குவல் டு த வெலாசிட்டி அப்படின்னா மைனஸில் போட்டுக்கலாம். சரியா? மைனஸ் v, தட் இஸ் மைனஸ் dv/dt இஸ் ஈக்குவல் டு v அப்படிங்கிறத நான் இப்படி எழுதியிருக்கேன். dv/dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது இதை வச்சு நம்ம முதல்ல சால்வ் பண்ண போகிறோம். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அட் தட் பர்டிகுலர் டைம் என்ன இன்ஸ்டன்ட்டில் கேட்டிருக்கோ அதில் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா என்ன மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து வேரியபிள் செப்பரபிளில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. v எந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ dv/v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dt அப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும், ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் சிம்பிள் போகணும் நமக்கு. டிஃப்ரென்சியேஷனை ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போது டிஃப்ரென்சியேஷனை ரிமூவ் பண்ணணும், அப்படின்னா அதோட ஆப்போசிட் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டகிரேட் பண்ணால் dv/v. ஸோ dx/xனா log x இல்லையா, அது மாதிரி dv/vனா log v. எஸ், log v இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இப்போ இன்டகிரல் dt என்ன ஆன்சர், எஸ் வெரி குட், t. இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் c போட போகிறோம். அப்போ log v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் t ப்ளஸ் c அப்படின்னு ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், லாகை எக்ஸ்போனன்ஷியேட் பண்ணி e பவர்னு எழுத போகிறோம் லாகில் இருக்கிறதுனால. ஸோ ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியேட் பண்ணால் e பவர் ஆஃப் log v இஸ் ஈக்குவல் டு e பவர் ஆஃப் மைனஸ் t ப்ளஸ் c அப்படி ஆகிடும். சரியா? ஸோ இப்போது e பவர் log என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ v இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் t, e பவர்லேயே இல்லையா, e பவர் மைனஸ் t ப்ளஸ் c, ஆர் யூ கேன் ரைட் இட் ஆஸ் e பவர் மைனஸ் t இன்டூ e பவர் c. ஸோ வியோட வேல்யூ இது. ஓகே, இப்போ நம்ம வியோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டீயை சப்ஸ்டியூட் பண்ணால் v கிடைக்கணும். அப்போ அனதர் கான்ஸ்டன்ட் நமக்கு e பவர் c இருக்குது, அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயந்தான் ஒரிஜினல் ஸ்பீட் அட் பர்டிகுலர், தட் இஸ் அட் த ஒரிஜினல் டைம். அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் என்ன, t இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அப்போது எவ்வளோ மூவ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் அப்படின்னா 10 meter per second. அப்போது நம்ம அதை ஒரு ஈக்குவேஷனாக ஸ்டேட்மெண்ட்டாக எழுத போகிறோம். அட் t இஸ் ஈக்குவல் டு 0, v இஸ் ஈக்குவல் டு 10. இந்த நம்பரை மட்டும் எழுதிக்கலாம், 10 meter per second. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு சியோட வேல்யூ, தட் இஸ் e பவர் சியோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் இதான் நமக்கு ஸ்டார் ஈக்குவேஷன் மாதிரி. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், t இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ t இஸ் ஈக்குவல் டு 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் v இஸ் ஈக்குவல் டு, v எவ்வளோ 10 இல்லையா, அப்போ 10, v இஸ் ஈக்குவல் டு 10 யூஸ் பண்ணிக்கலாம். 10 இஸ் ஈக்குவல் டு e பவர் t வந்து 0, அப்போ 0 ஆகிடும், இன்டூ e பவர் c. தட் மீன்ஸ்
e power 0 என்ன அர்த்தம்? anything power 0 is 1. அதனால e power c is equal to 10 நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருது. e power c is equal to e power c is equal to 10. ஸோ இந்த e power c is equal to 10ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டாரில் யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? e power c க்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணால் t மட்டும் இருக்க மாதிரியான ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் t எழுதிடும். அப்போ டீயை சப்ஸ்டியூட் பண்ணால் v கிடைச்சிரும். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? இப்போ ஸ்டார் ஈக்குவேஷனில் e power c க்கு பதிலாக நம்ம 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறது? ஸ்டார் ஈக்குவேஷன் v is equal to e power minus t. ஸோ v is equal to e power minus t into e power c. இப்போ e power c க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? e power c is very good 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ into 10. அப்போது இப்போ இந்த ஈக்குவேஷனில் அட் t is equal to 2 செகண்ட்ஸில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அட் t is equal to 2 v என்ன? இப்போ v is equal to e power minus 2 that is t 2. ஓகே, e power minus 2 into 10. அப்போ 10 இங்கே போட்டுக்கலாம். 10 into e power minus 2. அவ்வளோதான் ஆன்சர். ஆர் 10 by e power 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ வெலாசிட்டி அட் டைம் t is equal to 2 அதோட வேல்யூ 10 by e square அப்படின்னு கிடச்சிது. புரியுதா இந்த சம் உங்களுக்கு? இப்போது இதை பார்த்துட்டு ஒரு முறை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே.